Hello everyone, என்னோட பேர் அரவிந்த். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா how to plan your workouts. This is my first vlog, so please stay throughout the end to find out what you are looking for. Okay, தமிழ்ல பேசலாம் இனிமேல்ட்டு. உங்களோட ஒர்க் அவுட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட ஃபிட்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1 யூ ஹேவ் டு ஃபிக்ஸ் அ கோல். கோல் எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம்னா 3 விதமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1 ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், பாயிண்ட் நம்பர் 2 மசில் பில்டிங், பாயிண்ட் நம்பர் 3 என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா நீங்கள் வந்து உங்களோட பாடி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுது. மசில் பில்டிங்னா உங்கள் மசில் மாஸ், உங்கள் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணுது. என்ட்யூரன்ஸ்னால் உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்கள் மசிலுக்கு நடுவில் இருக்கிற ஃபேட்டை கம்மி பண்ணி உங்களுக்கு மசில் டெஃபினிஷன் நல்லா கொண்டு வந்து பேர் தான் என்ட்யூரன்ஸ் ட்ரைனிங். So with that being said, let's move on to the next point. அடுத்த பாயிண்ட் என்னன்னா you have to focus on your diet. பேசிக்காக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு பாடிக்கும் மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்னு ஒரு வேல்யூ இருக்கும். நீங்கள் உங்கள் லிங்க் நான் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன், உங்கள் லிங்கை செக் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்க்கு அதிகமாக சாப்பிட்டா சர்ப்ளஸாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பாடி பல்க் ஆகும், கம்மியாக சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா ஷ்ரெட் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ டயட் பற்றி நான் எதுவுமே உங்கள்கிட்ட இப்போ நான் பேச போதில்லை, பிகாஸ் ஒரு உடம்பும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பேசி உங்கள் உடம்பு கன்ஃபியூஸ் பண்ண போதில்லை. ஃபிகர் அவுட் ஃபார் யர் செல்ஃப், டூ ட்ரையல் அண்ட் எரர்ஸ், ஃபைண்ட் அவுட் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ அண்ட் ஃபைண்ட் வாட் யூ நீட். மூவிங் ஆன் டு டயட் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் பாயிண்ட். பிகினர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொட்டீன் இஸ் யுவர் ஃபுல் பாடி ரொட்டீன்ஸ். ஃபுல் பாடி ரொட்டீன்ஸுங்கிறது உங்களோட ஆல்டர்னேட் டேஸ் ஆஃப் த வீக்கில் பண்ணும். தட் இஸ் மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. இந்த 3 டேஸில் வந்து ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் என்னங்குது நான் வீடியோஸ் கிரியேட் பண்ணி அந்த வீடியோஸ் பாருங்கள், என் கூட சேர்ந்து அந்த ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கிறவங்க 3 sets, 2 sets, இன்டர்மீடியேட் இருக்கவங்க 3 sets, அட்வான்ஸ் இருக்கவங்க 4 to 5 sets. தட் இஸ் ஃபுல் பாடி ஸ்பிளிட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் அப்பர் பாடி லோவர் பாடி ஸ்பிளிட்ஸ். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் பாடி ஸ்பிளிட்ஸுங்கிறது ஒரு வேரியேஷன், அப்பர் பாடி லோவர் பாடி ஸ்பிளிட்டுங்கிறது இன்னொரு வேரியேஷன். அப்பர் பாடி லோவர் பாடி ஸ்பிளிட்னா உங்களோட அப்பர் பாடி நீங்கள் தனியாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவீங்க, ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. லோவர் பாடிக்கு தனியாக தட் இஸ் லெக்ஸ். இப்போது அப்பர் பாடி லோவர் பாடி இந்த எக்ஸசைஸ் நான் ஏன் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ணேன்னா, இந்த எக்ஸசைஸ் 2 பண்ணும்போது உங்களோட மைண்டும் உங்கள் மசில்ஸும் நல்லா கனெக்டடாக இருக்கும், இன்னும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு 2 ஸ்பிளிட் முடிஞ்சிச்சு. அப்போ நான் ஆப்ஸுக்கு நான் கார்டியோக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போது இந்த குவாலிட்டி டைமில் எல்லாருமே காலையில் எழுந்து போகாமல் கேட்டால் முடியாது. ஸோ எல்லாருமே ஈவினிங் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணும்போது மார்னிங் டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. மார்னிங் டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆப்ஸ் அண்ட் கார்டியோ. தட் இஸ் நீங்கள் லெக் டேஸ், தட் இஸ் அப்பர் பாடி பண்ணும்போது மட்டும் தான் நீங்கள் கார்டியோ பண்ணணும். லோவர் பாடி பண்ணும்போது கார்டியோ பண்ண தேவையில்லை, பிகாஸ் நீங்கள் லோவர் பாடி எக்ஸசைஸ் பண்ணனாலே உங்களுக்கு கேலரிஸ் பர்ன் ஆகும், அதனால் நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ டு ரிவைஸ் த contents of the video from the first you have to set your goal, then you have to choose your diet, third you have to plan your workout, and 4 consistency, workout every single day, 6 days a week. Boom, the video is done. இனிமேல் நான் பேசி வந்து அறுக்க மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். டாடா பை பை, பாய்.